அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் Prince Mathan. I am a consultant Hemato-Oncologist at a Royal Care Super Specialty Hospital, கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற நோய் பேர் இரத்த சோகை. இரத்த நோய்களில் ரொம்ப காமனான ஒரு நோய் இரத்த சோகை. ஹீமோகுளோபின் அளவு ஆண்களுக்கு 13க்கு குறைவாக இருக்கிறதும் பெண்களுக்கு 12க்கு குறைவாக இருக்கிறதும் இரத்த சோகைன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ரூவ் பண்ணுதுங்க. நம்மளோட நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 2019-21 பார்த்ததுல கிட்டத்தட்ட 50% மேலான நம்முடைய பெண்களுக்கு இந்த இரத்த சோகை இருக்கு. பல பேர் இரத்த சோகையோடவே வாழ்றாங்க. ஒரு சில பேருக்கு அது தெரியும் கூட, இருந்தாலும் அவங்களால சரி செஞ்சுக்க முடியல. எதனாலனா அவங்களுக்கு எந்தெந்த உணவுப் பொருட்கள்ல இரத்த சோகையை சரி பண்றதுக்கான சத்து பொருட்கள் இருக்குங்கிற ஒரு ஐடியா தெரியாதது. தேவையான அளவு இரும்பு சத்து எடுத்துக்காதது தான் ரொம்ப காமனான காரணம் இரும்பு சத்து குறைபாடுக்கு. இதனால ஒருத்தருக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுது? எப்பொழுதும் ஒரு அசதி, தலைவலி, தூக்கம் சரியாம இல்லாம இருக்கிறது, உடம்பு வலி, அவங்களுடைய வேலையை அவங்களால சரியா செய்யப்பட முடியல. இதே மாதிரி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், பள்ளிக்கு போற குழந்தைங்களுக்கு அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, சரியா படிக்க முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் இரும்பு சத்து குறைபாடா இருக்கலாம். இரும்பு சத்து எப்படி இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு சாதாரண கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஹீமோகுளோபின் வேல்யூவை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் இருக்கிற மற்ற ரிப்போர்ட்டுகளை வச்சு ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு ஹெமட்டாலஜிஸ்டால உங்களுக்கு எந்த வகையான சத்து குறைபாடு இருக்குன்னு யூகிக்க முடியும். நார்மலாக நமக்கு ரத்தம் தயாரிக்கிறதுக்கு 3 விதமான மூலக்கூறுகள், விட்டமின்கள் தேவை. இரும்பு சத்து, ஃபோலேட் சத்து, B12 சத்து. இந்த 3 சத்துக்களோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் ஃபர்தராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது 3ஐயும் சிம்பிளான டேப்லெட்ஸ் மூலியமா நம்மளால சரி பண்ண முடியும். ரத்த சோகையை சரி பண்றது மூலியமா உங்களுடைய நாள்பட்ட சோர்வை உங்களால நீக்கிக்க முடியும். இரத்த சோகையை அலட்சியப்படுத்த வேண்டாம்.